சாத்விக் ஃபுட் எடுக்கிறது அது நல்லதா கெட்டதா? இல்லை. எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 3 குணாஸ் இருக்குது. ராஜசிக்னா நம்மளுக்கே தெரியாத ஒரு கிரஜினஸ் நம்மளுக்குள்ளேயே வந்துடும். அந்த சிடு ஒரு மாதிரி குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதும் இந்த ராஜசிக் உணவால் தான், பிகாஸ் ஆஃப் த ஸ்வீட். ஹை அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான பிஹேவியர் சேஞ்சஸ் தான் கொடுக்கும். ஸோ ராஜசிக்கும் இருக்கக்கூடாது. தமாசிக் வந்து ஒரு மிடிலான ஒரு ஸ்டேஜ், ஒரு மாதிரி சிடுன்னு இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? சும்மா வந்த உடனே ஒரு மாதிரி, பிகாஸ் அவங்க ஏதாவது வாட் எவர் யூ புட் இன்சைட் ஷைன் அவுட் சைட். ஒரு யோகி தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பயணத்தில் என்ன சாப்பிடுவார்? 2 சப்பாத்தி அண்ட் தால் இல்லையா? ஸோ நைட்டுக்கு நம்ம எடுக்க வேண்டியது இந்த சாத்விக் தான். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம வந்து படத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம 3 o'clock இந்த இடத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஊரை சுற்றுறோம், காலையில் வந்து தூங்குகிறோம். நீங்கள் சாத்விக் இருக்கிற இடத்துல நீங்கள் மட்டன் பிரியாணி போட்டிங்கன்னா உங்கள் லிவர் என்ன ஆகும்? அண்ட் தூக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து காம்பன்சேட்டட் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஃபாலோ சாத்விக் ஆர் எல்ஸ் இட்ஸ் டாக்ஸிக்.